ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. நாளைக்கு நமக்கும் அந்த அழுத்தம் வரலாம், நம் குழந்தைகளுக்கும் அந்த அழுத்தம் வரலாம் வேறு வேறு ரூபத்தில். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குழந்தைகளை படிக்க விடாமல் பழைய காலத்துக்கு அதாவது கற்காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு கொண்டு போகிறதுக்கான மத்திய அரசின் திட்டம். இந்த திட்டத்தை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5வது 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அதோடு நிறுத்திட்டு அவர்களை குலத்தொழிலுக்கு அனுப்பணுன்ற ஒரு அடிப்படையில் அதை நேரடியாக சொல்லாமல் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வளைச்சு சுற்றி டார்கெட் போட்டுட்ருக்காங்க. அதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று மத்திய கல்வித்துறையுடைய செயலாளர் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்காப்புல. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5வது மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் குறைந்த மதிப்பெண் எடுத்தால் அவர்கள் கட்டாய பாஸ் அப்படின்றதெல்லாம் செல்லாது. அதெல்லாம் தூக்கிட்டு கட்டாயம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் 8லேருந்து 9க்கு போக முடியும், 5லேருந்து 6க்கு போக முடியும். ஏன்னா நீங்களாக பாஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இது இப்போ திடீர்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இல்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா 2017 நாடாளுமன்றத்தில் பிரகாஷ் ஜவடேகர் இந்த இப்போ சட்டமுன்வடை தாக்கல் பண்ணி இதை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம கூமுட்டைகள் பலரும் அதற்கு சப்போர்ட் பண்ணி போயிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிமுக எம்பிக்கெல்லாம் அதுக்கு ஆதரவாக அந்த திட்டத்துக்கு கையெழுத்து போட்டாங்க. மாங்காயும் சேர்ந்தான், பாமகவும் சேர்ந்தான் இதுக்கு இதை ஆதரித்திருக்கிறது இந்த சட்டத்தை. ஸோ இந்த நாசகார சட்டம் பற்றி என்னன்னே தெரியாமல் கூட்டணி தர்மம்ன்ற பேரில் அந்த கூமுட்டைகள் சொன்ன விஷயம் என்னென்னா, கூட்டணி நாங்கள் இருக்கோம், அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் என்றால் அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்திற்கு எதிராக ஏன் மனித குலத்துக்கே எதிரான பல சட்டங்களை இவர்கள் கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு வட இந்திய கைக்கூலிகளோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதோட விளைவு தான் இப்போ ஒன்றா வந்துக்கிட்டு இருக்குது. பல சட்டங்களை இவர்கள் இந்த கடந்த 5 வருடத்துலேயும் இது பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது. நீங்களாக பாஸ் பண்ண வைக்க முடியாது. மாணவர்கள் ஃபெயில் ஆகிட்டான்னா கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி ஒரு 3 மாதம் தள்ளி திருப்பி ஒரு பரீட்சை வைப்போம். அதுலேயும் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு இவங்க போக முடியும். இல்லைன்னா அந்த மாணவர்கள் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ சாதாரணமாக நமக்கு என்ன தெரியும், நல்லா படிக்கணும்ல, ஒரு 35-40 மார்க் கூட வாங்கலைன்னா எப்படி அந்த பிள்ளையை பாஸ் பண்ண வைக்க முடியும்? பாஸ் பண்ணால் தானே அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும்னு சொல்லி ஒரு உருட்டுவாங்க. அதையும் ஆமாம் அப்படின்னு பல பேர் இருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை கூலி தொழிலாளர்கள், செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி நம்ம விவசாயிகளை எடுத்துக்குவோம், விவசாயிகளாக இருந்தாலும் சரி, பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு இருப்பவர்கள், அவருடைய குழந்தைகள்லாம் பள்ளிக்கு அனுப்புவதே கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம். காமராஜர் மதிய உணவை போட்டாரா, அதுக்கப்புறம் அண்ணா பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார், கலைஞர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார். குழந்தைகளை படிக்க வைக்கணும், இப்போ அவர்களை பள்ளிக்கு கொண்டு வரணுன்றதோட விளைவு தான் கடந்த 30-40 வருடங்கள் கல்வித்துறையில் கொண்டு வரப்பட்ட மாற்றங்களின் காரணமாக தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு கல்வியில் நாட்டிலே முதலிடத்து 2வது இடத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கேரளாவில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களில் தான் அவர்கள் நம்பர் 1 இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்களை படிக்க வச்சா நமக்கு மரியாதை இல்லை, எல்லாரும் படிச்சுட்டான், எல்லாரும் என்ஜினியர் ஆகிட்டான், எல்லாரும் அமெரிக்கா போயிட்டான், எல்லா ஜாதிக்காரனும் அப்படி போயிட்டான் அப்படின்னா நமக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட குறுகிய கொடூர கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, பாதி பேரனாலும் படிக்க விடாமல் பண்ணால் தான் நம்மளை மதிப்பான், நம்மளை அறிவாளின்னு நினைப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றது தான் இந்த 5வது 8வது ஃபெயில் பண்ணுறது. இப்போ கலைஞர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணார். என்னன்னா 2009 அதாவது என்ன, 5வது இருந்தாலும் 8வது இருந்தால் மாணவர்கள் சைக்காலஜிக்கலாக என்ன அப்படின்னா, ஒருத்தன் வெற்றி பெற்றுகிட்டே இருக்கான்னா உற்சாகமாக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போவான். தோல்வி அடைஞ்சிட்டான்னா நம்ம முட்டாள் போல், நமக்கு அறிவில்லை போல், நம்ம பாஸ் பண்ண முடியல போல், நம்ம கூட அந்த பிள்ளைங்களாம் பாஸ் ஆகி போயிடுச்சு 5ஆம் கிளாஸில் அப்படின்னா அந்த குழந்தை பருவத்திலே அவர்கள் மனசில் நஞ்சை வச்சா என்ன ஆகும், அது 5வது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகாது, 8வது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகாது. அதனால் 10வது வரைக்கும் இவர்கள் அப்படி இப்படின்னு உருட்டி கொண்டாந்துட்டோம்னா 10வது அரசு பொதுத் தேர்வில் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளே அவர்களை தேர்த்தி கொண்டு அதில் பாஸ் ஆகிறவன் ஆகட்டும், ஃபெயில் ஆகிறவன் ஆகட்டும், அது அவர்களுடைய திறமையை பொறுத்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பலனாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் டபுள் டிகிரி முடித்த மாநிலம் எதுவாக இருக்குன்னா தமிழ்நாட்டாக தான் இருக்குது. ஏன்னா அதற்கப்புறம் அது வேகம் எடுக்கும். 10வது கொஞ்சம் இப்போ பிள்ளைங்களுக்கு விவரம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் ஃபெயில் ஆனால் அசிங்கம் நினைக்கும், அப்புறம் படிக்கும், நல்லா படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் படித்து அடுத்த கட்டத்துக்கு +2க்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க. இதுதான் கலைஞரோட திட்டமாக இருந்தது. அது தமிழ்நாடோட திட்டமாகவும் அதுதான் இருந்தது. தமிழ்நாட்டில் கடந்த 40-50 ஆண்டுகளாக
எடுத்த பல முயற்சியின் காரணமாக தான் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 5வது படிக்கிற பிள்ளையை நீங்கள் ஃபெயில் போட்டிங்கன்னா அது அழுதுகிட்டு ஸ்கூலுக்கு போகாது. ஏன்னா அதோட கூட படித்த பிள்ளைகள்லாம் 6வது போயிடும். அப்போ இது வந்து நானும் பள்ளிக்கூடத்துக்கு போகாது, வீட்லேயும் இப்போ கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. சரி சரி இப்போ விவசாய வேலையை பாரு, அதை பாரு, இதை பாருன்னா அதை எடுபடியாக வைத்துக்கொண்டு அதை ஒன்றும் இல்லாத மக்கா மாற்றிடுவாங்க. அப்படி மக்கா மாற்றிட்டா என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து ஜெய் ஸ்ரீராம்லாம் பெருசாக தெரியும். இந்த மாதிரி அதாவது இப்போ இறைவனை வழிபடுவது, நீங்கள் ராமரை வழிபடுவது அப்படின்றது உங்களுடைய விருப்பம், அது மத அடிப்படையிலானது. ஆனால் கண்டதுக்கெல்லாம் வந்து கக்கூஸ்லாம் போய் இது பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், கோஷம் போட்டுட்ருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி முட்டாள்களை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் சொல்வதெல்லாம் கேட்கணும், இவர்கள் ஜாதிக்காரர்கள் அறிவாளி என்று நினைக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் அறிவாளின்னு காட்டிக்கணும், நான் படித்து நான் அறிவாளி என்று காட்டுறது ஒரு என்னோட எதிராளியை முட்டாளாகவே வைத்துக்கொண்டு நமக்கு அதுக்கு மேலே தெரியாதுன்னு அவன் ஃபீல் பண்ணுறான்னு வைங்க, அவன் என்னைய அறிவாளியாக நினைப்பான். இந்த 2 விதமாக தான் அது இது பண்ண முடியும். தமிழ்நாடு நினைத்தது என்னென்னா எல்லோரையும் கல்வி கற்று அறிவாளிகளாக மாற்றுவது. இவர்கள் செய்வது என்னென்னா, இவன் அறிவாளியாக மாட்டானா நம்ம முட்டாளாக மாறிடுவோம், நம்மளை மதிக்க மாட்டான் அப்படின்னாலும் இவனை முட்டாளாக வச்சாதான் இவன் நம்மளை அறிவாளின்னு சொல்லிகிட்டே இருப்பான்றது தான் அந்த ஒரு 3% கும்பல் இருக்கு இல்லையா. அந்த கும்பலில் அறிவு ஜாஸ்தி, எங்களுக்கு வந்து மூளை வலிமை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இருக்க காரணம் என்னென்னா, முதல்ல எல்லாரையும் ஓட விடாமல் காலை கட்டிட்டு இது மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ எல்லோரும் காலை அவுத்து விட்டோன்னே இது கடைசியில் ஓடி வரும்போது என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் நாசப்படுத்தணும்னு அந்த கும்பல் நினைக்குது. ஸோ அந்த கும்பல் ஆட்சி தான் இப்போ நடக்குது. அந்த கும்பல் தான் கல்வியிலையும் மாணவர்களை தடுக்கணும் அப்படின்ற இந்த திட்டத்தை கொண்டு வந்து நேற்று எஜுகேஷன் செக்ரட்டரி டெல்லியிலேருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இந்த மாதிரி என்னென்னா 5வது 8வது பாஸ் பண்ணால் என்னென்னா அவங்கள ஃபெயில் போட்டு அதே கிளாஸில் இன்னொரு வருஷம் படிக்க வச்சுருவோம், அது வந்து கட்டாய பாஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு. ஆனால் இதில் ஒரு அதுக்கப்புறம் இதோட இப்போ இன்னொன்று அடிப்படை பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரோடைய ஒரு திட்டம், மோடி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். என்ன அப்படின்னா விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி. இந்த விஸ்வகர்மா திட்டமே என்னென்னா, ராஜாஜின்னு ஒரு நாசகார சக்தி இருந்தது தமிழ்நாட்டில். அதாவது குலக்கல்வியை வந்து கொண்டு வந்து அவன் குளத்தில் இப்போ மாடு வச்சிங்கன்னா மாடு மேய்க்கிறான்னா நீ மாடு மேய்யே, நீ சவர தொழிலாளி இருந்தால் சவரம் பண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை இங்கே கொண்டு வர பார்த்தாங்க. அதை அடித்து நொறுக்கப்பட்டு தூக்கப்பட்டு அவங்களே தூக்கி எறிஞ்சிட்டாங்க மக்கள். அதுக்கப்புறம் அவர்கள் இந்த மண்ணோட பிடுங்கி எறியப்பட்டார்கள். திருப்பி அவங்க ஆட்சிக்கு வரவே இல்லை. ஸோ இந்த திட்டத்தை தான் இப்போ இவங்க கொண்டு வராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். எதுனா இப்போது நீங்கள் வந்து இப்போ முடி திருத்த ஒரு பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அவருடைய வாரிசாக இருந்தீங்கன்னா, வாரிசாக இருக்கணுமா, உங்களுடைய அப்பாவும் வந்து ஒன்று பானை செய்ய தொழிலாளியாவோ முடிதிருத்தும் தொழிலாளியாக சிறப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டை காமிச்சிட்டு நீங்களும் முடிதிருத்துறீங்க ஸ்கூலுக்கு போகல அப்படின்னா உங்களுக்கு லோன் தரானா 3 லட்சம். அப்போ என்னென்னா உங்களை படிக்க விடாமல் வளர விடாமல் உங்களையும் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக, பானை செய்யும் தொழிலாளியாக, வந்து கொடை தைக்கும் தொழிலாளியாக, எதையாவது ஒரு தொழிலாளியாக மாற்றி ஏன்னா விஸ்வகர்மான்னு அவங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்கீமை போட்டு இவர்களை முட்டாளாக வச்சா தான் நம்ம அறிவாளியாக அவர்களுக்கு தெரியும், நம்ம தான் மூண வலிமை ஜாஸ்தி அப்படின்னு நமக்கு அவர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இந்தியாவில் நம்ம உருவாக்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக ஆண்டான் அடிமை இதே இல்லாமல் வேலைக்கு ஆள் கிடைக்காம போயிட்டான், நம்மளை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டான், இவனும் படிக்கிறான் இவனும் மேலே வந்துடுறான், அப்போ நமக்கு மரியாதை எல்லாம் போகுது. அதனால் இந்த இவர்களை பூரா நம்ம ஆட்சியை கைப்பற்றி இவரெல்லாம் முட்டாளாக மீண்டும் கொண்டு போகணுன்னா முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய 8வது 5வதுலேயே அணையை போட்டால் தான் அவங்க ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. அப்படியே உள்ளே தள்ளி விட்டு இந்த கூட்டத்தை பெருசாக உருவாக்கி கலவர கும்பலாக அதை மாற்றி முட்டாள்களாக மாற்றி நம்மளை அறிவாளிகளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்கான திட்டம் தான் இந்த 5வது 8வதுல ஃபெயில் போடுற திட்டத்தை இப்போ இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது இன்றைக்கி நேற்று கொண்டு வரல, 2017 அதற்கான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு சில கூமுட்டைகளும் ஆதரவு தெரிவித்திருக்கின்ற நம்ம தமிழ்நாட்டை நாசமாக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அது ஒரு கட்சியின் செயல்படும். நான் சொல்கிறது அதிமுக தான். அவர் அந்த நம்ம அன்புமணி போன்றவர்கள்லாம் நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்டத்தில் போய் கையெழுத்து, நாசகார சட்டத்தில் கூட்டணி தர்மம்ன்ற பேரில் நம்ம கொண்டு அடகு வச்சோ வித்துட்டு வந்துடுவாங்க, வித்துட்டு ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இது போன்ற திருட்டு கும்பலே வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் தேர்வு செய்தோம்னா நம்ம தலையில் நம்மளே மண்ணவாரி போடுற மாதிரி தான் அர்த்தம். ஏனென்றால் நம்ம இவர்களே இப்போ அன்புமணியை சொல்கிறோன்னா அன்புமணியை மட்டும்தான் சொல்கிறோம்னா அந்த இனத்தையோ அந்த கூட்டத்தையோ நம்ம சொல்லலை. ஏன்னா அவர்கள்லாம் அன்பானவர்கள். அதாவது நீங்கள் வந்து பாமகவில் இருக்கிற பார்த்தீங்கன்னா மிக அன்பானவர்கள், ரொம்ப பாசக்காரங்க. ஆனால் அவர்களை கொண்டு போய் அடகு வச்சு தான் இந்த கட்சின்ற பேரில் அவர்களை மண்டையை கழுவி கொண்டு போய் ஆச்சு அப்பா அம்மாவும் காசு பெரிய அமௌண்ட்டை போட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம நாசகார சட்டங்களையும் கையெழுத்து போடுவார். இதே மாதிரி தான் அதிமுகவும். அது வந்து என்னென்னா இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன கொண்டு வர்றோம், இது எந்த எஃபெக்டை கொண்டு வரணுன்னே தெரியாத ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு வாக்களித்து காரணமாக கேட்டால் கூட்டணி தர்மன்ற பேரில் நம்மளெல்லாம் கொண்டு அடகு வச்சு நாசப்படுத்தி விட்டு வந்துட்டாங்க கடந்த காலத்தில். எனவே இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த மீண்டும் கற்காலத்துக்கு நம்மை அழைத்து கொள்ளக்கூடிய ஆட்சி தான் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர்களை எவ்வளோ சீக்கிரம் அகற்றுகிறார்களோ இந்திய மக்கள், அப்போது தான் இந்த தேசம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். இல்லைன்னா நம்ம இப்போ படித்து சம்பாதித்தவன் காசை பூரா வரின்ற பேரில் பிடிங்கிடுவாங்க.
படிக்காமல் இப்போ தான் படித்து கொண்டிருக்க குழந்தைகளை படிக்க விடாமல் தடுத்துருவாங்க. நான் சரி படித்தும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தராமல் தடுத்துருவாங்க. மொத்தமாக உங்களை அழித்து கட்டிட்டு முட்டாளாக வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நடத்த வேண்டும் என்பதுதான் அவர்களோட திட்டம். அந்த திட்டத்துக்கு அடிமையாகிறாங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.